கைஸ் இந்த வீடியோ முடியுமானவங்க ஷேர் பண்ணுங்க. என்ன ரீசன் நான் வந்து நேற்று எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தானே இது. ஸ்ரீலங்காலேருந்து விசிட்டில் வந்து சில பேர் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்களை வந்து நான் கட்டாயம் இது சொல்லி ஆகணும். நம்பி ஏமாந்த கதை. ஓகே, இந்த வீடியோ முடியுமானவங்க துபாயில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீலங்கன்ஸ் 2 பேர் சரியா வந்து என்னோட பேசிட்டு நாங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு வந்த கையில் காசு இல்லை, எனக்கு உங்களால் எழுமான இது ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டேன். நாம ஏன்னு கேட்டதுக்கு மெட்ரோவில் போகிறதுக்கு சல்லி இல்லை அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு எவ்வளோ வேண்டு கேட்டதுக்கு மெட்ரோ கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு இல்லை, ஒரு திரம்ஸ் தான் பேஸ்ல இருக்கு அப்படின்னு. நம்ம மெட்ரோ கார்டுக்கு ரீசார்ஜ் பண்றேன்னா மினிமம் 20 திரம்ஸ் ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ நான் ஓகே, அப்போ நான் 20 திரம்ஸ் தரவான்னு கேட்டதுக்கு சரி ஓகேன்னு ஒரு 20 திரம்ஸை கொடுத்துட்டு நான் போயிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு மறுகாலம் சாய் ஒன்று எடுப்போன்ட்டு வெளியே வந்தேன். வெளியே வரக்குள்ள வந்து காய்ஸ் அந்த நேரத்தில் பார்த்தனாலும் வந்து அதே இடத்துல இருந்துட்டு இன்னும் 4-5 பேரை டார்கெட் பண்ணி நிற்கிறானு. இப்போ நான் இதை செல்ல வரதுக்கான ரீசன் என்னன்னா வந்து உங்களுக்கு ஜொப் இல்லைண்டா வந்து இப்படியாப்பட்ட வேலைகள் செய்யறதால வந்து ஒரு அவசரத்துக்கு தேவையான ஒரு மனுஷன், அவசரத்துக்கு இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து கட்டாயம் உதவி செய்யக்கூடிய சிச்சுவேஷன் இன்னும் வந்து செய்யாமல் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு கூடுதலாகி. ஸோ அதனால் யாருக்குமே இந்த மாதிரி வேலைகள் செய்யவானா. நான் 20 திரம்ஸ் எனக்கு அது ஒரு நத்திங், அது ஒரு சும்மா சாதாரண செலவு, அன்றைக்கு ஒரு நாளைக்குரிய செலவு. அது என் கையில் காசு இருந்துச்சு, நான் கொடுத்ததை நான் சொல்லி காட்ட வரல. இப்படி செய்கிறதால வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு வர மாட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்ய வேணாம். முடியுமானவங்காட்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்படி யாராலும் கேட்டாங்கன்னா வந்து ஒன்றாவது ரிசர்ச் பண்ணி பாருங்க ஆள் என்ன மாதிரி கேரக்டர்ன்றது வந்து. ஏன்னா வந்து விசிட்டில் வந்துட்டு இவனுக்கு வந்து எப்ஸ்கவுண்ட் விழுந்ததுக்கு பின்னால் வந்து இவனுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு பின்னால வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பிடிச்சாச்சு 200 திரம்ஸ், மாசம் 6000 திரம்ஸ் டார்கெட். நார்மலாவே தெரிஞ்சு போயிட்டு 6000 திரம்ஸ் இன்னைக்கு துபாயில் ஏர்ன் பண்ணணுன்ற வந்து எவ்வளோ எஃபெக்டை போடணும். இந்த மாதிரி பாவங்கள் செய்ய வேணாம் காய்ஸ். இன்னைக்கு செய்யறது தான் நாளைக்கு அறுவடை செய்ய இருக்குது. அதனால இந்த மாதிரி ஹராத்தை சம்பாரிச்சு ஹராமான வாழ்க்கை வாழவான. ஸ்ரீலங்கா வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய ஒரு செலவுட் ஒன்று 2011 அந்த காலகட்டத்தில் வந்து நான் துபாய்க்கு வந்த டைமில் நான் பார்த்து வந்து ஸ்ரீலங்கான வந்து இப்படி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு இப்படி தான் நிற்குது. ஸோ அதனால் வேணாம் அடுத்தவனை ஏமாற்றி பொழப்பு நடத்துறேன்ட்டு இது வந்து நாட்டிலேருந்து சில பேர் செய்கிறன்றதுக்காக வேண்டி அது இங்கேயும் கொண்டு வந்து நீங்கள் எஃபெக்டை போட்டிங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் ஈக்கிற இது கூட இல்லா போயிட்டுரும். அதனால் தயவு செஞ்சு இதை மாதிரி இது செய்ய வேணாம். யாராலும் இப்படி காசு கேட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே இருங்க காய்ஸ். இந்த வீடியோ முடியும் ஷேர் பண்ணுங்கள்.